உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, யுவர் ஆர்டர் ஹாஸ் பின் கன்ஃபார்ம்டு. அடுத்த 10 மினிட்ஸில் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்க, டெலிவரி டேட் செக் பண்ணுவீங்க, ட்ராக்கிங் பார்ப்பீங்க, கொரியர் எங்கே வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. கொஸ்டின் என்னன்னா, ப்ராடக்ட் இன்னும் உங்கள் கைக்கே வரலை, ஆனால் ஏன் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸைட் ஆகுறீங்க? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். கஸ்டமருக்கு குயிக் டெலிவரி வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் கஸ்டமருக்கு வெயிட்டிங் பிடிக்காது. டெலிவரி ஸ்பீட் ஒரு சைடு, ஆனால் டவுட்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம். அதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மூலமாக பார்ப்போம். அனிதாக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. தம்பிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். அப்போ எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ட்ராக்கிங் பார்த்தாங்க, பேக்கடு. ஈவினிங் மறுபடியும் பார்த்தாங்க, ஸ்டில் பேக்கடு. நெக்ஸ்ட் டே ஸ்டில் பேக்கடு. அப்போ அனிதா மைண்டில் டவுட்ஸ் ஆரம்பம். டிஸ்பேட்ச் ஆகலையா? ப்ராடக்ட் வருமா? லேட் ஆகிடுமோ? கிஃப்ட் மிஸ் ஆகிடுமோ? ப்ராடக்ட் லேட் ஆனதை விட இன்ஃபர்மேஷன் இல்லாதது தான் அவ டென்ஷன். ஹியூமன் பிரைனுக்கு கிளாரிட்டி பிடிக்கும், கன்ஃபியூஷன் பிடிக்காது. பஸ் லேட் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் பஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தால் தான் டென்ஷன். டாக்டருக்கு வெயிட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தால் தான் பயம். அதே மாதிரி கஸ்டமருக்கு டெலிவரி டுமாரோனா ஓகே, ஆனால் என் ஆர்டர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தால் கன்ஃபியூஷன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது மேப்பில் ரைடர் மூவ் ஆகுறத பார்த்து சந்தோஷம். ட்ரெயின் புக்கிங் பண்ணால் லைவ் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். கேப் புக் பண்ணால் டிரைவர் லொக்கேஷன் பார்ப்போம். ஏன்னா ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் மைண்ட் காம் ஆகிடும். பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு ப்ராடக்ட் அனுப்புறது போதாது, கஸ்டமருக்கு அப்டேட் கொடுக்கணும். ஆர்டர் கன்ஃபார்ம்டு, பேக்டு, ஷிப்டு, அவுட் ஆஃப் டெலிவரி. இந்த சின்ன அப்டேட்ஸ் கஸ்டமர் ட்ரஸ்ட்டை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். மாடர்ன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். கஸ்டமர் ஆர்டர் பண்ணின அப்புறம் கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஈகிளாஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி டிஜிட்டல் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ் கஸ்டமருக்கு ஆர்கனைஸ்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். கஸ்டமருக்கு கிளாரிட்டி கொடுத்தா ட்ரஸ்ட் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் மட்டும் ரிமெம்பர் பண்ணுங்க. கஸ்டமர் ப்ராடக்ட்டுக்காக வெயிட் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். பிஸ்னஸில் ப்ராடக்ட் மட்டும் டெலிவரி பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ட்டையும் டெலிவரி பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஈகிளாஸ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பவர்ஃபுல் கஸ்டமர் சைக்காலஜி கான்செப்டோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.